100 பேர் வரான். ஏன் இதெல்லாம் செய்யறான்? எல்லாம் கடன் குத்துவேன். நான் செத்துட்டு நான் கடன் காட்ட மாட்டேன் பாரு. அதனால என்ன உயிரோடு வச்சுக்கிறானு. ஆனா அவனுக்கு இன்னும் தெரியாது. நான் உயிரோடு இருந்தாலும் துட்டு காட்ட மாட்டேன் அவனுக்கு தெரியாது. வேற லெவல்ரா டேய். வேற லெவல். இப்ப என்னையும் வச்சுக்க கடவுள். எனக்கு இப்படி யோகா அடிக்குது எனக்கு தெரியாது. ஐயோ என்ன வச்சுக்க சொல்லுங்க. சாப்பிட்டோ யோகா அடிக்கடா அடிக்கும். இந்த காவேரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய மன்னருக்கு 2ஆம் தார மனைவியாக நீலா தேவி என்று உரைப்பார். கேள்வி கேட்கலன்னு வேற கேக்குறீங்க. உள்ள 16 பேருக்கு எவனை கேட்டீங்களா? எவனா என்ன வாடா போடுறீங்க? உன்ன சொல்லமா நாமளுங்க சொல்றேன் நான். அப்படிங்க கேப்பா உனக்கு. யாரு? நான் ஒட்டி தான் ஓடிறணும். அதுக்குதாம்மா உங்ககிட்ட ஓடியாந்தா. அவன் அடிக்கிறாமா உள்ள வந்து அடிக்கிறாமா. கம்னாச்சுமா கடை போய் கடை ஊத்திட்டாக்காக நீ அவனை சட்டை எழுதி வச்சுக்கிறானாப்பா. சட்டை எழுதி வச்சுக்கிறானா. என்னடா உலகம் என்னடா உலகம் என்னடா உலகம் இருவரும் கொடுக்குறான் இல்லாத வாங்குறான். ஏன்டா அப்படி நோயாட வேலை கேட்கறீங்க? என்ன பண்ணிக்கிறடா? அவன் எதனா பண்ணி மாட்டோமா? இவன் வந்து காலம் ஏமா நல்லா அவனுக்கு என்னடா கடை ஊத்துட்டுமே அப்ப போய் கேட்டுங்க அவனு அசிங்கமா இல்ல கொஞ்சம் கூட தூமாடி சாவண்டா. கடன் ஊத்துமா தூமாடி சாவணும். அவன் தான் நல்லவன். எப்படிராணி பேசுற? உண்மையிலே சொல்றேன். ஒரு கடனை வாங்கிட்டோமா அவன் போய் தூக்கு மாட்டி சாவணுமா? நீ போய் தூக்கு மாட்டி சாவ. நான் ஏன் சாவறான்? வாங்கணுவேன் விழுந்து சாவ. வாங்கணுவேன். நான் ஏன் சாவறான்? குத்துவும் தான் சாவணும். ஒரு கடனை வாங்கிட்டுமா அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துனாதான் கொடுக்கணுமா? நான் இல்லன்னு சொல்ல கொடுக்கணும். ஆனா எங்கிட்ட இல்ல. இல்லாதவன் எதுக்கு வாங்குற? இல்லன்னு சொல்லிட்டு வாங்குறேன். இந்த நான் வாங்க போறான். அவன் லூசா பண்ணலாம். அவன் இல்லன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். இந்த அவன் வாங்க போறான். ஏன் வாங்க போறான்? இருக்கிறான் கொடுக்குறான் எல்லாரும் வாங்குறான். தம்முன்னு விட்டு போவாத கேட்டுக்கிறான். நோயாண்டு போவாங்க. பாண்டியா இருக்கிறான். பாண்டு ஏன்டா இவன் தான் இல்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் எப்படி கொட்டுவான்னு தெரியாதா? பாண்டியா இருக்குதா? பாண்டு குடுத்து மாடா குடுத்துட்டு மாடா அம்மா கையேற்றுவாங்க. ரேஷன் கார்டு ஓட்டு ஐடி கார்டு எல்லா கார்டு கடன் கொடுக்குறோம். உண்மையிலே நான் சொல்றேன் என் வீட்டான 100 பேர் வராமா. யார் அந்த 100 எல்லாம் கடன் குத்துவான். 100 பேர் வரான். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கா ஆட்டோல இட்டு போய் ஊசி போட்டு வரான். ஆட்டோல வேற மொத்த ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிடுவான். மொத்த திராட்சை வாங்கி வரான். ஒரே ஜாலியா இருக்குது. 100 பேர் வரான். ஏன் இதெல்லாம் செய்யறான்? எல்லாம் கடன் குத்துவேன். நான் செத்துட்டு நான் கடன் காட்ட மாட்டேன் பாரு. அதனால என்ன உயிரோடு வச்சுக்கிறானு. ஆனா அவனுக்கு இன்னும் தெரியாது. நான் உயிரோடு இருந்தாலும் துட்டு காட்ட மாட்டேன் அவனுக்கு தெரியாது. வேற லெவல்ரா டேய். வேற லெவல். என்னடா ஒரு மரியத்துல டேல்ற வாட போடா. ஒண்ணமா அவன் கடன் குத்துவான். கடன் குத்துவான் யார் தெரியுமா? மனுஷன். கடன் வாங்குறவன் யார் தெரியுமா? கடவுள். எப்படி கடவுள்? ஆமா இவன் திருவா பண்ணாங்க. அந்த சாமிக்கு இது 2 லட்சம் ரூபாய் திருவா பண்ணி சொல்லிச்சா இவங்களே வச்சு பண்ணி திருவா பண்றாங்க. அது மாதிரி துட்டு இல்லாத கடவுள். நானும் துட்டு இல்லாத கடவுள் போடுங்க. நல்லா இருக்குதான். நாயும் ஓய்வு தான் சாயம். பழமொழி அது மாதிரி சொன்ன பாரு. நாயும் ஓய்வு. ஒரு கடனை வாங்கிட்டுமா அவனை போயிட்டு மனுஷன் நீ கடவுள்னா எப்படி கடவுளா கரெக்டுமா? தாலி இறக்க நான் வாயை திறக்கிறேன். மாட்டிக்கிச்சா? அதுக்குதான் நான் சொன்னேன் 2 அடி எடுத்துவாங்க. எங்க அம்மா இஞ்சி தெரியாது. அதனால நான் என்ன சொல்றேன், நீ சொல்றது நியாயமான விஷயம். கடவுள் வந்து பணத்தை கொடுத்துட்டு எனக்காக திருவிழா நான் குறுக்கு அந்த சைடுல தான் நின்னு நான் குறுக்கு வந்தான். அவன மாதிரியே பார்த்து நீ கூட பாக்குறியா? உங்க அம்மா தாலி இறக்குறேன் பாத்துரு. எங்க அப்பா சுத்தமா என்ன புடியில வந்து அறுத்துரு. நான் அர்த்தா தப்பா போடும். நீ வா ஏடா கூடமா பேசாத. ஆமா கடவுள் வந்து பணம் கொடுக்கல. நான் என்ன சொல்றேன், கடவுளுக்கு சமமா நீ இருக்கிறேன்னு ஒரு எடுத்துக்காட்டு. நீதான் எடுத்துக்காட்டு சொன்ன. எடுத்துக்காட்டு மோ 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 ப்ளீஸ் மோ 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 நீதான் எடுத்துக்காட்டு சொன்ன. எடுத்துக்காட்டுனா ஒரு உதாரணத்துக்கு ஒரு சொல்றேன். சாரிமா மீனிங் எனக்கு புரியல. யார் மறுபடியும் கேக்குறா? மென்டலா நீ மென்டல் தான் பண்ண. சரி உட்காரு உள்ள உட்காரு. எடுத்துக்காட்டுனே என்ன பண்ற? உடு உடு உட்காரு உட்காரு. உள்ள போட போறேன்.
அப்புறம் 2 பேரும் வச்சு என்னடா பண்ண போற? என்னடா என் முந்தானியாடா? காத்து வரலமா காத்துனால என் முந்தானிய போடுவேன். அவன் எங்கெங்க போட்டுக்கிறான், என்ன இங்க போட மாட்டானா? முந்தானி என்பது ஒரு பொக்கிஷம். ஆமா, முந்தானி தொங்கிது. முந்தானியா? ஆமா. யாரு இல்லன்னுது? அது இன்னொருத்தவங்க எடுக்க கூடாது. யாரு எடுக்க கூடாது? ஆமா, நீ கையில எடுத்த தப்பு. ஆம்பளைங்க தோள் மேல துண்டு போடுறத எடுக்க கூடாது. யாரு துச்சாது? நான் அவன போய் கேட்க வந்தானா? இஷ்டானா? அப்பா எடுக்க கூடாதுனப்பா. யாரு? அவரே எடுக்க அந்த மாதிரி. அவரே நிறைய எடுத்துக்கிறாரு முந்தானி. ஏடே பொறம்போக்கே. யாரு? அது ஆம்பளைங்களுக்கு கோவம் வரும். அதே மாதிரி பொம்பளைக்கு இந்த முந்தானி தொடக்கூடாது. யாரு? கோவம் வரும். அது முன்ன தொங்க விட்டுக்க, பின்னாடி தொங்க விட்டா அப்ப குடிப்போம். முன்னாடி தொங்க விட்டு குடிக்க மாட்டோம். நான் என்ன சொல்றேன், அந்த எடுத்துக்காட்டுனா ஒரு உதாரணம், ஒரு எக்ஸாம்பிள். மீனிங் புரியுதா? இப்ப நான் இருக்கிற ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுமா. இப்ப என்னையும் வச்சுக்க. கடவுள் எனக்கு இப்படி யோகா அடிக்குது எனக்கு தெரியாது. ஐயோ என்ன வச்சுக்க சொல்லுங்க. யோகா அடிக்கடா, அடிக்கும். தாலி அரைக்கா யோகம் அடிக்குதான். என்னடி என்னடி மோடப்பள்ளியா என்ன? அதனால பாத்தியா வண்டியில வந்தேன். வருவான் அவனை நீ சும்மா இது பண்ணிக்க. சரி விடு. ஆமா, குறுக்க வரீங்கடா நீங்க வேற. அந்த மாதிரி கடவுள் இருக்கிறாரு. இப்ப நான் இருக்கிற என்ன வச்சு ஒரு உதாரணம் சொல்றேன். சொல்லுமா. நான் இருக்கிற என் கணவர் இருக்கிறாரு. இத்தனை வருஷம் ஆகுது, குழந்தை இல்ல. நான் தரேன். வேண்டிக்கா வேண்டிக்கா, நான் தரேன். எந்த கடவுளுமே வேண்டாத பாசாத வேண்டிக்கோ. அது நடக்காத கடவுள், நான் நடக்கிற கடவுள். என்ன கடவுளை வேணா கடவுள் கொடுப்பா. எப்படியா? அது நடக்காத கடவுள், நான் நடக்கிற கடவுள். அது பேசாத கடவுள், நான் பேசுற கடவுள். அவர் வந்து கொடுத்து லேட் ஆகும், நான் உடனே அடடே, நான் பாக்கறதா பொம்பளை பொம்மால பச்சை பொறுக்கி. ஏன் காஞ்சா பொறுக்க மாட்டியா? பச்சாதான் பொறுக்க. இந்த எருமகண்ட பொறுக்கி பொறுக்கி பாயமாயி போச்சு பாரு. என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? வாங்கினல? ஆமா. எப்படி வாங்கின? கையில. சாரி சாரி, உண்மையிலே சொல்றேன். அவன்கிட்ட நான் துட்டா கடவாங்க. என் பெரிய பொண்ணு கல்யாணம். என் பெருமையா தெரியுமா? மோட்டர் போவான் தரும் 65,000 ரூபாய் எவங்கிட்ட இருக்குது. ஏடிஎம்ல போனா வெறும் 2,000 ரூபாய். அது கூட இப்ப செல்லாதான். அந்த நேரத்துல கடவுத்த கம்மியாட்டு விளம்பரம் என்னவா? 2 வீலர் விளம்பரம். வாங்க வாங்க 2,000 ரூபாய் கட்டுங்க, வண்டி எடுத்து கொடுங்க. அப்புறம் மாசமானா கட்டுங்க. நானும் 2,000 ரூபாய் கொடுத்த வண்டி எடுத்து வந்தேன். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். இது வரைக்கும் 12 மாசம் ஆச்சு. நான் ஒரு டிவி கூட கட்டுனது. ஏன் கட்டல? ஏன் கட்டணும்? மாசமான படத்தை கட்ட சொன்னா இல்ல. அவன் நோவா சொல்லிட்டு போட்டான், மாசமானா கட்டுன்னு. இது வரைக்கும் பொண்டாட்டி மாசமே ஆகல. நான் அப்படி கட்டுவா? பகுத்துட்டு பொண்டாட்டி மாசம் ஆயிட்டா நான் கட்ட முடியுமா? இல்ல நீ மாசம் ஆயிட்டா நான் கட்ட முடியுமா? ஐயோ ஐயோ ஐயோ, எப்படி பூடுவியோ? அந்த வையே ஏய், மாசமானா மாசமா அவருக்கு இல்ல, மாதந்தோறும் முதல் தேதி வந்தவொடனே பணத்தை கட்டு. ஆமா, கொண்டாந்து அத மண்டடா கொண்டாந்து கட்டு. நான் கட்டி இருப்பேன்டா. எப்போ மாசமால கட்ட போறேன் உக்கால ஓய். டேய் ஓயால அனுப்புற மாசமாயிட்டா. என்ன ஒரு வருஷம் தேதிமா 12 மாசம். ஒரு மாசம் கூட அவங்க ஓயால விட்டுமா மாட்டேன். ஏன் நீ ஆம்பள தானே? என்ன வந்து வாடா? ஏண்டா சிங்கா இப்ப நஞ்ச ஒரு 2 சால் ஓட்டுவா. கலக ஓடிமா. பணத்தை வாங்கிட்டு வந்துட்டோம், இன்னும் வாங்கின பணத்தை கொடுக்காத கணக்காரன் நாய். நீ என்ன ஒரு நாள் திட்டு, ஆனா கடன் கேட்காது. ஏன் திருப்பி கேட்காது? ஏன் கேட்க கூடாது? அது மனுஷன். சும்மாவா? மனுஷன் உழைச்சு சம்பாதிச்சு கொடுத்துட்டா வாய்ச்சா தூ மாட்டி சாவு குத்துட்டு கேடுங்க. என்னப்பா அந்த திருப்பி போல வெங்கடேஷ் பெருமாள் இருக்கிறாரு, நம்ம கூட வரோம் மறுபடியும் அது போல தான் இருக்கும். ஒழுகுதா? அது கூட பாக்குறியா? ஏய், தேவையில்லாத பேசாத. யாரு? நீ காவல்காரனா காவல்காரமா நடந்துக்கோ. யாரு? மகாராணினா மகாராணிக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுத்து உள்ள வட்டமா அம்மா இதெல்லாம் செய்யணுமா? இல்லைம்மா வேலை இல்லை, இதெல்லாம் தூக்கணுமா வைக்கணுமா? இதமா பணிவா சொன்னா என்னடா பணிவு? நீதான் சொன்னா என்னப்பா மகாராணினா ஒரு அச்சிட்டியா? யூ ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். அப்படின்னா மரியாதை கொடுத்து. அது முதல்ல தமிழ்ல பேசின வெள்ளை காட்சிக்கு வந்த டிக்கெட் தெரியும் ஆயாக்கலாம். டீக்கர் ஆயா தெரியுமா தான் சொன்னா டீக்கர் பண்ணா கூட அது கரெக்டா தெரியும். ஆயா அப்புறம் கூட கேட்டு தெரிஞ்சுக்க. யாரா போய் வந்து 8 மணி வந்து கேளு. அந்த மாதிரி சொல்லுவாங்க விளக்கத்தை.
என்ன ப்ரோ புரோன்னா ஜாயிட்டு போறதானே ப்ரோனா சகோதரர்கள். அது எனக்கு தெரியாது. என்ன யாரும் ஆம்பளைக்கு வரலையம்மா ஒரு ஊர் அதெல்லாம் எப்போ வந்துட்டாங்க உனக்கு தெரியல தம்முன்னு நீ யாரு காட்டு விட்டாத ஏண்டா டாபரு எப்படியா டாபர் நான் என்ன மீனிங்க சொல்லு டாபர் நான் டாபர் நான் என்ன மீனிங்க டாபர்னு நான் சொல்றேன். சரி டாபர் ஏதோ செல்லமா கூப்பிடுறேன். ஓ இது செல்லமா செல்லமா எத்தி பேர் சிரிச்சாங்க டாபர் நான் என்ன மீனிங்க டாபர்னா என்ன அந்த கூட்டி வைக்கிறவங்க யாரு கூட்டி வைப்பான் பிராஸ்டியூட் பிராஜூட்னா மேல இருந்து பறக்குறாங்க அவங்க அது பேராஷூட். அப்ப இது பிராஸ்டியூட்னா தேவடியா தேவடியா அப்ப நீ தேவடியா நான் டாபர் வீடு கணக்கு சரியா போச்சு அது கணக்கு சரியா போச்சு ஐயோ ஐயோ மறந்துட்டேனே. என்ன எனக்கு கட்ட மாஞ்சிட்டியா நான் கட்டிங் வர பொண்ணு வேணா வேணா எங்க வீட்டுக்கார பாக்கலாம். ஒரு வந்தாருமா போய் சீக்கிரம் வாடா எதோ
பொண்டாட்டி. என்னுடைய மனைவி. ஆமா. வாடிய எந்த மனைவி? ஏங்க நீ கேப் போட்டா நான் வாச்சிட்டேன். என்ன கேப்? அவள்தான். நான் ஆட்டோ மாரி சந்து கச்சா பூந்து போயிடுவேன். நீங்க யாரு மாரி எங்க முக்கிய கடை வச்சான். ஏங்க கால மாத்தி 2024 கேப் போடாத தள்ளி மூடுவான். போடுறதுக்கு இப்ப கூட கேப் போட்டு நான் வரணும் தள்ளி மூடுவான். இவரு உசாராங்க. கா திரும்ப வா வா வாங்க அம்மா கிட்ட பேசுங்க. அம்மா கோவமாகறாங்க. என்னங்க உன்னை எதற்காக அவசரமாக அழைச்சிருக்கீங்க? என்னமே வர சொன்னீங்களா? ஏமா கேட்டுங்களா? இனிமே வாங்க போங்கலாம் கூப்பிட வீட்டுக்கார என்னமே புது மாடல் என்னமே திம்ம வேற அதையும் கூப்பிடும் குழு குழுன்னு இருக்கும். ஏங்க என்னங்க கூப்பிட கூடாதா? நான் முதல் நானுங்க. ஆமா முதல்ல பின்னாடி வேற நானே பின்னாடி வேற மத்தவங்களுக்குலாம் இடம் கொடுக்காத. ஆமா எங்க யாகமா கொடுத்துட்டு சொல்லிக்கிறேன். மன்னர் மகாராஜா வந்திருக்கிறாங்கன்னா ஒரு அமைதியா இருக்கணும். கத்தி கிடக்குறீங்க லூசுங்களா நீங்க? 5 நிமிடம் எல்லாரும் மௌன அஞ்சலி செலுத்தும். அஞ்சலி செலுத்துவாங்க. ஓ நீதான் சொன்னா தமிழ் அதுக்கு மௌன அஞ்சலி செலுத்தணுமா? என்னங்க மாமா? நம்முடைய மகள் நாளைய தினம் பட்டப்படிப்பை முடித்து கொண்டு நம்முடைய அட நம்ம பொண்ணு வந்தா என்னங்க கேட்டா என்னங்க தப்பா? இந்த ஊர் நம்புது, அந்த கோயில் நம்புது, இந்த நாள நம்புது சொல்றது இல்லையா? அதை சொல்லலாம். ஆ மனைவி மகளை யாரும் சொல்லக்கூடாதா? ஆமா. சாரிங்க நாலுல இருந்து சொல்ல இன்னைக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். என்னங்க ஆகட்டும்? சரின்னு சொன்னேன். என்னதுக்கு ஆகட்டும்? இன்னைக்கு சரி சொல்லிக்கலாம். ஆகட்டும். அது போல ஏங்க என்ன விஷயம் சொன்னா சரி ஆகட்டும். நாளைக்குல இருந்து சொல்ல மாட்டேன்னு சொல்றேன். அப்ப இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு சொன்னது இதான் அடிச்சிட்டல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு விட்டுருவேன். ஏங்க நியாயமா பேசுங்க மாமு. என்ன நியாயத்தை பத்தி நீ ஓ வீட்டுக்காரர் இருப்பாரு ஒண்ணு மாதிரியே இருப்பாரு அவரு. என்னடா எனக்கு ஒண்ணு சரி ஓகே எல்லாம் ஏற்பாடு நான் செய்ய உள்ள போவேன். ஆகட்டும். வந்தாரு போனாரு இப்படியா அப்படின்னா ஒரு வண்டி போட்டணுமா அந்த வண்டி சர்வீஸ்ல இருக்கணுங்க. என்ன இப்படி பண்றீங்க? என்னப்பா வந்தாரு போயிட்டாரு. இதெல்லாம் எதுக்கு வண்டி போட்டுறீங்க? சரி விடுங்க. சரி போ. கடவுள் இந்த வாழ்க்கை இப்படிதான் அமைன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன பண்றேன்? தெரியும் அவர் கூட எங்கிட்ட ஒரு பார்த்து போட்டுக்கிறாரு. என்ன போட்டுக்கிறாருப்பா? அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. சரி சொல்லிடு. ஒன்னும் இல்லம்மா அவர் சொன்னாங்க அதை வெளியே சொல்ல முடியும். என்ன வெளியே? ஓ ஆண்டவன் 1008 வாங்க வெளியே சொல்றாங்க. கடவுளே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்பா. அவனை வேண்டாம். கடவுளே நான் காதலியை லவ் பண்ணி சேர்த்து அப்படியே வேண்டாம். அதான் எல்லாச்சும் என்னாட்டு இல்ல ஒண்ணும் முடியலன்னு நினைக்கிறேன். ஆமா நான் புள்ள அடிச்சுக்கிறேன் முடியாது நின்னுங்கிறான். ஏண்டா மா எப்படியா ஆஸ் தலைவா டேய் நான் சொல்லுவேன். முதல் வார்த்தையே சொல்லிக்கிறார் அவனுக்கு பிள்ளையார் சுழி இல்லாத மாதிரி ஆகிடுவேன். யாரு சொல்லிக்கிறாரு வீடு நீ மூடு வார்த்தைகள். சரி யார வேண்டே அப்படின்னு கூப்பிட்டா நீங்க வரையா நாள்ல இருந்து வரமா நீ வரு. அதை விட எனக்கு என்ன வேலைக்கு கட்ட பையன். சரி மான கட்டு போய் சொல்லு. என்னுடைய மகள் வரா. என்னதான் எனக்கு பொறுக்கலனாலும் எங்க வீட்டுக்காரர் இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் பண்ணாங்க. பொண்ணு அது உயிரோடு இருந்தா சக்காலத்தி செத்தா கிடையாது தெய்வம். அப்படி நான் நினைக்க மாட்டேன். உயிரோடு இருந்தாலும் சரி எப்படி நினைச்சாலும் ஏறமாவும் நினைக்கிறது இல்ல. எங்க போற? நீதான் போற. உமா தாய் இறக்க வாடா. உயிரை வாங்குற அப்படி இதுதான் நின்னுங்கிறான். ஊர் வாங்கிட்டு புட்டிட்டு போனான். உயிர் இருந்தா தானே என்ன செத்து போயிட்டாக்கா அது மாதிரி ஒரு பாவனைகள் எல்லாமோ ஏதோ ஒண்ணு இப்ப சொல்றான். குட்டி நான் அடிச்சிருவேன். அதனால என்னுடைய மகள் வரா. எப்படிலாம் வளர்க்கணுமோ அப்படிலாம் வளர்த்தேன். இந்த சித்தி கொடுமை பண்ணுவாங்க பாரு. சித்தண்டே கொடுமை கிடையவே கிடையாது. அப்படிலாம் வளர்த்தேன். என்னுடைய மகள் வர எல்லா ஏற்பாடு செய்யணும். சரி ஏர்போர்ட்ல போய் கூட்டு வா. ஏர்போர்ட்ல நான் போய் கூட்டு வரேன்.